ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மறுமூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரேண்டம் vlog தான். ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் நீங்க எப்பவுமே மார்னிங் ரொட்டீன் போஸ்ட் பண்றீங்க, ஈவினிங் ரொட்டீன் போஸ்ட் பண்றதே இல்லை அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்க. ரீசன் ஆப்வியஸா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காலேஜ்ல இருந்து செம்ம டயர்டா வருவேன். என்னால சுத்தமா அதுக்கப்புறம் vlogலாம் ஷூட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு வந்து லஞ்சு ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ரைஸ் வச்சிருந்தேன். அவன் சாப்பிடவே இல்லை. அவனுக்கு டியூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சர்க்கரைவள்ளி கிழங்க வந்து ஸ்டீமிங் பண்ணி ஆவியில வேக வச்சு அவனுக்கு வந்து கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு கொடுக்குறேன். இப்போ ரைஸ் வந்து மிச்சம் இருக்கு. அது வந்து நான் நைட்டுக்கு பாத்தீங்கன்னா தாளிக்க போற புளி சாதமா. எங்க வீட்ல ரைஸ்லாம் மிச்சம் ஆச்சுன்னா நான் தான் சாப்பிடணும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த இண்டஸ் வேலில இருந்து இப்போ ரீசெண்டா ஒரு கடாயும் ஒரு பேனும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் வித் கிரீன் ஹேண்டிலோட. இது ரொம்ப நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்து இப்போதான் எனக்கு கிடைச்சது. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ். எவ்வளோ சென்டிமீட்டர் நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். ரெண்டு சைடும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் பேஸோட வருது உங்களுக்கு. உள்ள வந்து மேட் ஃபினிஷ் வதக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். லைட் வெயிட். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே மட்டும்தான் சாண்ட்விச் பாட்டம். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. பட் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் மேலேயும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு லிட்டோட வருது. லிட்ல பாத்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டீம்லாம் எவாப்ரேட் ஆகி போறதுக்கு. அடுத்ததான் பேன் பார்க்கலாம். இந்த பேனும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட். உள்ள வந்து மேட் ஃபினிஷ் குடுத்துருக்காங்க. சிலிக்கான் ஹேண்டில் இருக்கிறனால நமக்கு சூடு வந்து கைக்கு படாது. பின்னாடி வந்து இண்டக்ஷன் பேஸ் குடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டா இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. ட்ரைப்ளை தான் உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரீன் ஹேண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லோவா இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட பர்ச்சேஸ் லிங்க் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோடும் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்னைக்கு வந்து புளி சாதம் இந்த கடாயில தான் செய்றேன். பேன்ல இன்னொரு நாள் வேற ரெசிபி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். எப்பவுமே இந்த மாதிரி தாளிச்ச சாதம்லாம் நல்லா அகலமான கடாயில செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். கீழே சாண்ட்விச் பாட்டம் அப்படின்றனால பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. நல்லெண்ணெயில கடுகு கடலப்பருப்பு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 வரமிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு டாடா சம்மனோட புளியோதரை பொடி வந்து சேர்த்துக்கிறேன். சரி, அதுக்கான ரிவ்யூவும் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா பிக் பாஸ்கெட்ல இந்த மந்த் தான் டாடா சம்மனோட புளியோதரை மிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் வந்து ஆட் பண்றேன். அதுலயும் பீனட்ஸ் நிலக்கடலை கொடுத்துருந்தாங்க. அந்த பவுடரோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு ஏற்கனவே மிச்சமான சாத்து வந்து நல்லா உதுத்து விட்டுக்கணும். அப்புறம் தேவையான உப்பு போட்டு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புளியோதரை ரெடி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புளியோதரை மிக்ஸ் வந்து கொஞ்சம் காரமா இருந்தது. இன்னுமே நான் ரெட் சில்லி வந்து கம்மியா போட்டிருக்கணும். மத்தபடி டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருந்தது. கோயில் புளியோதரை மாதிரி அப்படி கம கமன்னு நல்ல வாசனையா இருந்துச்சு. டாடா சம்மன் பிராண்டு புளியோதரை மிக்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. கடை நல்லா அகலமா இருந்தனால இந்த மாதிரி புளி சாதம், தாளிச்ச சாதம், லெமன் ரைஸ் ஆகட்டும், கிரேவி எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். லிட்டோட வரனால நமக்கு இதையே வந்து ஒரு சர்விங் பவுலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா எனக்கு ஒரு gift வந்து ஃப்ரம் அ ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். என் அபார்ட்மெண்ட்ல எனக்கு கிட்டத்தட்ட 7 வருஷமா நான் இந்த ஃபிளாட் வந்ததுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க ஹஸ்பண்ட் கூட பார்த்தீங்கன்னா யூஎஸ் போயிட்டு வந்திருந்தாங்க. எனக்காக இந்த பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறவங்களுக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி gift வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் என்ன ஞாபகம் வச்சு இந்த மாதிரி அவ்ளோ புடிச்சிருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா ஷாப்பிங்க்குலாம் இதான் எடுத்துட்டு போறேன். அவ்ளோ குவாலிட்டியா இருந்துச்சு. வெளிய சைடு வந்து இந்த ஜிப் இருக்கிறனால நம்ம மொபைல், கேஷ் ஐ மீன் காயின்ஸ் எல்லாம் வந்து சில்லறலாம் வச்சுக்கலாம். கரெக்ட்டான லென்த்ல செம்ம குவாலிட்டியா வந்திருந்தது. நைட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். அதுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் கட் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுட்டேன். இது நெறைய பேர் அன்ஹெல்தின்னு நெனைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க காலையில எழுந்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு 6:45க்குள்ள லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். அதனால கட் பண்ணி வைக்கிறேன். பிக் பாஸ்கெட்ல இந்த அ
பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஆர்டர் போட்டு வாங்குனேன் நானு. ஸோ அதுல 1 கப் வந்து எடுத்துக்கிறேன். இது பிக் பாஸ்கெட்டோட பாஸ்மதி ரைஸ். பிரீமியம் அப்படின்ற கேட்டகரில இருந்துச்சு. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறுனா போதும். அதனால நல்லா 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு, அத வந்து ஊற வச்சுர்றேன். இன்னைக்கு வந்து இந்த பிரியாணி பாட் இதுவும் நான் ரொம்ப நாள் முன்னாடி இண்டஸ் வேலில வாங்குனது தான். இதுல தம் பிரியாணி எல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி இது எல்லாமே. இன்னைக்கு என்ன பண்ண போறேன், ரைஸ் வந்து வடிச்சு செய்ய போறேன். அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல குடுக்குற மாரியே இருக்கும். இதுல வந்து தண்ணி ஒரு 4 கப் எடுத்திருந்தேன். அ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி அரிசிய வந்து இதுல போட்டு வேக வைக்கணும். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல என்னோட ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்த்திருந்தீங்கன்னா, நான் குக்கர்ல தான் செய்வேன். குக்கர்லயும் நல்லா தான் வரும். பட் இருந்தாலும் எக்ஸாக்ட்டா ஹோட்டல்ல தர மாதிரி நல்லா உதுரு உதுரா வரணும் அப்டின்ட்டு இந்த தடவ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா இந்த மெத்தட்ல தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. ஆனா கொஞ்சம் டைம் ஆகுது. குக்கர்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா விசில் வந்துரும். இது ஓகே தான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து இப்ப வடிக்க போறேன் தண்ணிய. ஸோ எடுத்து நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. ரைஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க தண்ணிய வடிக்கணும். 3/4 வெந்த உடனே வடிச்சிட்டீங்க அப்படின்னா, அது 3/4 குக்குடாவே தான் இருக்கும். ஏன்னா, அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடுவோம். அதனால நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு, அது ஒரு மாரி கரையறக்கு முன்னாடி பார்த்து டக்குன்னு வடிச்சிருங்க. இது நல்லா ஆறணும். இது ஆறுறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் குக்கிங் டைம்னா, ஆறுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ள ஏற்கனவே நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டனால, இந்த இது வந்து ட்ரைப்ளை ஓக் இது பர்ச்சேஸ் பண்ணி நியர்லி 1 1/2 இயர்ஸ் ஆகும். ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இது இண்டஸ் வேலில வாங்குனது தான். இந்த மாரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா நான் இந்த குக்கர்ல தான் பண்றேன். எண்ணெயில வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்பதான் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பூண்டு ஆட் பண்ணணும். அந்த கார்லிக்கோட டேஸ்ட் அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்ல வரும். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வதக்கிட்டு, ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன். கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், குடமிளகா, பட்டாணி. கேரட்டும், முட்டைக்கோஸும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. கேப்சிகமும் அதே மாரி தான். மிஸ் ஆறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் ஆனியன் மிஸ் ஆகுது. சின்ன வெங்காயத்தாள் மிஸ் ஆகுது. அ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர். நல்லா ஃப்ரெஷ்லி கிரைண்டட் பெப்பர் பவுடர் போட்டீங்கன்னா டேஸ்ட்டா இருக்கும். இல்லன்னா ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ்க்கு அது யூஸ் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸாக்ட்டா நமக்கு அந்த ஹோட்டல்ல குடுக்குற டேஸ்ட்டே வரும். இது நல்லா லாங் ஹேண்டிலோட வரனால, இந்த ஹோட்டல்லலாம் ஃப்ரைட் ரைஸ் வந்து கையில வச்சு அப்படியே அ இது பண்ணுவாங்க. மேலே இது பண்ணி கலக்குவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணலாம். அது நான் ட்ரை பண்ணதில்ல. இப்போ காய்கறி வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ள இன்னொரு தடவ இந்த ரைஸ வந்து லைட்டா கிளறி விடுறேன். அப்பதான் நல்லா ஆறும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 3/4 குக் ஆனா போதும். சுகர் வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதனால என்ன ஆகும்னா, வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். மேகி மசாலாவோட அந்த மசாலா பேக் வச்சிருக்கேன் நானு. அதுவும் பிக் பாஸ்கெட்ல வாங்குறது தான். அத ஆட் பண்ணிக்கிறேன். இல்லன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருந்துச்சுன்னா, அத சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. நீங்க சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணலன்னா, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஒயிட் கலர்ல வரும். நான் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணனால, அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மேகி மசாலா போட்டனாலயும் இந்த கலர் வந்திருக்கு. பட் அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட்டா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஏதோ வெறும் சாதத்துல காய்கறிய கலந்த மாரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்ல இருந்தது. ஜீவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் வந்த உடனே சொன்னான். ஃப்ரைட் ரைஸ் வந்து மத்தியானம் சாப்பிடறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அப்படி சொல்லி சொன்னான். இது கூட நீங்க வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி சேர்க்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா சேர்க்கலாம். லாஸ்ட்டா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து செஞ்சிருந்தோம் அப்படின்னா, இன்னும் நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எனக்கு கிடைக்கல. அதனால அது மட்டும் மிஸ்ஸிங். ஜீவனோட லஞ்ச் பேக்ல உள்ள வந்து எப்பவுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் நல்லா திக்கா போட்டுட்டு, அது மேல தான் லஞ்ச்சு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சு பேக் பண்ணுவேன். ஏதாவது சிந்துனா கூட நமக்கு லஞ்ச் பேக் வந்து பாழாகாது. ஸோ 6:45க்குள்ள அவனுக்கு லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிட்டு 7:00க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து அவன அனுப்பிச்சாச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் வந்து
ஹோம் டெலிவர் பண்ணிட்டாங்க. நான் இல்ல. என் ஹஸ்பண்ட் தான் இருந்தாரு. நான் காலேஜ்லேருந்து 5:30க்கு வருவேன். வரும்போது டைனிங் டேபிள் வீட்ல இருந்தது. நெறைய பேர் லாஸ்ட் vlogல கரெக்ட்டா டேபிள் நம்பர் 2 அப்படி சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்க. மோர் தென் 50% ஆஃப் த பீப்பிள் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டடி டேபிளா யூஸ் பண்ண போறேன். ஒர்க் டேபிளா கோயம்புத்தூர் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ண போறேன். இப்போதைக்கு டெம்பரரியா டைனிங் டேபிளா இருக்குன்றதுல கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே அங்க ஒரு 6 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்கு. நான் ஆக்சுவலா டேபிள் மட்டும் தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனா ஜீவன் வந்து கண்டிப்பா சேர் வேணும்னு கேட்டனால 2 சேர்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். இப்போ நான் 4 சேர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு போடவே முடியாது. நீங்களே பாருங்க. சைடுல வந்து அந்த கிராக்கரி யூனிட் இருக்கு. இங்க உட்கார்ந்து தான் வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். மேல இருக்கிற அந்த வால் ஹேங்கிங்க்கு மேட்ச் ஆகுற மாதிரியான கலர்ல இருந்தது. ஆக்சுவலா டைனிங் டேபிள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம்லாம் நான் கவனிச்சேன். நிறைய ஃபர்னிச்சர் கூட இந்த கலர் வந்து மேட்ச் ஆச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா அக்கேஷியா வுட் அப்படின்ற வுட்ல பண்ணிருக்காங்க. மேல மட்டும் பிளைவுட் போட்டிருக்காங்க. பிளைவுட் ஐ மீன் அதுக்கு கீழேயும் வந்து உங்களுக்கு பிளைவுட்ல க்ளோசர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க. நீங்க வந்து கம்ப்ரஸ் வுட் ஆர் இன்ஜினியரிங் வுட் வாங்குனீங்க அப்படின்னா அது ரொம்ப விலை கம்மியா இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல பவுடர் வந்து உதிர ஆரம்பிக்கும். என்னைக்குமே அந்த இன்ஜினியர் வுட் ஆர் கம்ப்ரஸ் வுட் மட்டும் வாங்காதீங்க. பெஸ்ட் சீசம் வுட் வாங்கலாம். சீசம் வுட் தான் நான் எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஆனா அது கலர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான லைட் ப்ரௌன் கலர் இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. சேரும் பாத்தீங்கன்னா சேம் அதே அக்கேஷியா வுட்ல எடுத்திருக்கேன். குஷனோட வந்திருக்கு. சேர் வந்து காஃபி ப்ரௌன் கலர், டேபிள் வந்து பிளாக் கலர்ல இருக்கு. டேபிளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7,200 ருபீஸ்க்கு பை லக்கு கிடைச்சது. ஏன்னா இதை வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றாங்க. இது வந்து சோபீஸா அந்த ஷோரூம்ல இருந்தது. இதோட இது லாஸ்ட். அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்லயே வராதுன்னு சொன்னாங்க. ஃபுல்லு சீசம் வுட் மட்டும்தான் இனிமே சேல்ல இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ சீசம் வுட் தான் இதுக்குள்ளே பெஸ்ட் குவாலிட்டி. ஒன்லி ப்ராப்ளம் வந்து எனக்கு அந்த கலர் லைட் ப்ரௌன் இருந்தனால மட்டும்தான் நான் எடுக்கல. இல்லைன்னா கண்டிப்பா சீசம் வுட் தான் எடுத்திருப்பேன். இதை விட அது சீசம் வுட் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியா வரும். இப்போ சேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சேரோட பிரைஸ் 2,500 அப்படி வந்துச்சு. ஸோ டோட்டலா எனக்கு வந்து ஒரு 12,500க்குள்ள ஒரு டேபிள் 2 சேர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் vlogலயே நிறைய பேர் அந்த கடையோட அட்ரஸ் கேட்டிருந்தீங்க. furnishka.com அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா பெங்களூர்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பட் இந்த டேபிள் வந்து இல்ல. இந்த டேபிள் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ்ல எனக்கு 7,200 கொடுத்துட்டாங்க. மினிமம் பிரைஸே பாத்தீங்கன்னா டேபிள் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 12,000 இருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல மத்த கடைகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பா இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்ப கலர் வந்து காட்டுறேன். திவானும் பாத்தீங்கன்னா காஃபி ப்ரௌன். எங்க வீட்டு டிவி கேபினட்டும் நான் வந்து டீக் வுட் கலர்ல பண்ணியிருப்பேன். இந்த பார்ட்டிஷனும் பாத்தீங்கன்னா டீக் வுட் கலர் வந்திருக்கும். டேபிள் டெலிவர் ஆனதுக்கு அப்புறமா தான் இது நிறைய ஃபர்னிச்சர் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத நானே கவனிச்சேன். ஒயிட் கலர் வால்க்கு வந்து கான்ட்ராஸ்டான பிளாக் டீக் வுட் ப்ரௌன் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணி செஞ்சிருந்தேன். இந்த வீடு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வுட் ஒர்க் பண்ணும்போது நான் இந்த அளவுக்கு பிளான் பண்ணல. அது வந்து பாத்தீங்கன்னா லக்லயும் கடவுளோட ஆசீர்வாதம். ஐ ஃபீல் பிளஸ்ட் ஆக்சுவலி. நிறைய விஷயங்கள் வந்து வீடுக்கு தானா அமையும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த வீடு வந்து 7 இயர்ஸ்க்கு அப்புறமா நாங்க டைனிங் டேபிள் வாங்குறோம். அதனால அப்படி சொல்றேன். அது வந்து எக்ஸாக்டா இந்த மாதிரி ஒரு கலர்ல அமைஞ்சது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டேபிள் வந்தனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் செஞ்சு காட்டியிருக்கேன். இது இப்படியே இருக்குமான்னு தெரியல. ட்ரே வந்து இப்போ 140 ருபீஸ்க்கு நான் டிமார்ட்ல வாங்கின உட்டன் ட்ரே. அது வச்சுட்டு கிளாஸ் ஜார்ல வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு சால்ட்டும் இட்லி பொடியும் இதுல போட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே. ஸோ அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த பீங்கான் ஜாடி எதெல்லாம் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணனோ அதுக்கெல்லாம் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். கண்டிப்பா கிளாஸ் ஜக்கு வந்து வீட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது யூசர் ஃப்ரெண்ட்லி இல்ல. அவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்காது. நான் பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா ஜீவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜக் தான் மோஸ்ட்லி மாத்தி வச்சிருவேனா இருக்கும். இந்த ஷீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பழைய டைனிங் டேபிள்ல நான் போட்டிருந்தது தான். இதெல்லாம் அமேசான்ல வாங்கினது தான். ஸோ சிம்பிள் அண்ட் எலகண்டா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த டேபிள் அண்ட் நான் செஞ்ச ஆர்கனைசேஷன் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அடுத்ததா பிக் பாஸ்கெட்ல நான் இந்த மாசத்துக்கான கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தொடர்ந்து பாருங்க.
ஜூலை மந்த்துக்கான க்ராசரி பர்ச்சேஸ் வந்து குவிக்காக பார்த்துடலாம். ரிப்பீட்டடாக கேட்குறனால மட்டும்தான் போஸ்ட் பண்ணுறேன். 3900 அண்ட் சம்திங், கிட்டத்தட்ட 4000 வந்திருக்கு. இது ஏதோ ஃப்ரீ வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு பொன்னி பாயில்ட் ரைஸ் 5 kg, அப்புறம் இட்லி அரிசி வந்து ஆர்கானிக் பேக் வந்து 2 kg ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஜீவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ். அப்புறம் இதில் நிறைய மேபி அன்ஹெல்த்தி ஐட்டம்ஸ் எப்பவும் போல் இருக்கும். நீங்கள் அது எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கீ பற்றி இப்போ விளாக்லலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எது யூஸ் பண்ணுறீங்கன்னு. அக்ஷய கல்பா நான் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி, ஆனால் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஒரு பாட்டில் வந்து எனக்கு 2 மாதம் வருது. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதோட பர்ச்சேஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. என் ஃப்ரெண்டு இங்கே பக்கத்து ஃப்ளாட்டை வந்து சொன்னாங்க, இந்த டைடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அதாவது வாஷிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி டைட் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. ஆக்சுவலாக சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கூட கம்பேர் பண்ணும்போது இது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 rupees பக்கம் கம்மியாக இருந்தது. இது 850 ml தான். ஆனால் சர்ஃப் எக்ஸல் வந்து 1 liter வரும். ஆனாலுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் கிட்டத்தட்ட 85 rupees டிஃப்ரென்ஸ் இருந்தது. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 10 month தெரியல. ஆக்சுவலாக 1 liter வேணும் ஒரு மாதத்துக்கு. நான் ரெவ்யூ வந்து நெக்ஸ்ட் மந்த் கொடுக்குறேன் உங்களுக்கு. மிஸ்டர் மசில் டாய்லெட் கிளீனர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்காட்ச் பிரைட் கிளீனிங் ஸ்பான்ச்சு, கிச்சன் கிளீனிங்லலாம் பார்த்துருப்பீங்க. கோல்கேட் சோப்பு, சன்லைட் பார் சோப், துணி துவைக்கிற சோப்பு, அப்பள பேக் ஒன்று, மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து பிக் பாஸ்கெட்டோட பிராண்டு, அப்புறம் கேஷ் பிராண்டோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா செக்கு ஆயில் வந்து எங்களுக்கு சேர்றது இல்லை. எனக்கு முக்கியமாக தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் மறுபடியும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கே வந்துட்டேன். ஜீவனுக்கு வந்து எப்பயாவது செஞ்சு கொடுக்குறக்கு நூடுல்ஸ் மோஸ்ட்லி இப்போ அவாய்ட் பண்ணுறோம். மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் வருது. அப்புறம் குவிக்காக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே சேமியா பேக்கெட் இருக்கும். இந்த தடவை எம்டிஆரோட ரவா தோசை மிக்ஸ் வாங்கியிருக்கேன். டாடா சம்பனோட எந்த ஒரு ரெடி மிக்ஸுமே இப்போ அவைலபிளாக இல்லை பிக் பாஸ்கெட்டில், ஏன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்த உடனே சமைக்கிறதுக்கு, மாவு இல்லாத டைமில் இப்போ ஏதாவது ஒரு ரெடி மிக்ஸ் இருக்கணும். நமக்கு லேடிஸ்க்கு 3 days ப்ராப்ளம், அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெடியாக சமைக்கிறதுக்கு வாங்கிடுவேன். உப்பு, அப்புறம் டாடா சம்மனோட இந்த பிராண்ட் எனக்கு பருப்பு ரொம்ப பிடிச்சிருக்கனால இதுதான் வாங்குகிறேன். உளுந்தெல்லாம் பார்த்திங்கன்னா 1/2 kilo தான் வாங்குகிறேன். மாவு நிறைய ஆகுது. 1 கப்பு போடுற இடத்துல 3/4 கப்பு போட்டால் போதும். உங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வருது, தோசை நல்லா மொறுமொறுன்னு வருது. அதனால தான் ரிப்பீட்டடாக இது. ஸோ இது வந்து 1/2 kilo, துவரம்பருப்பு 1/2 kilo, பாசிப்பருப்பு 1/2 kilo. தெரியாதனமாக இந்த டீ தூள் வந்து பிக் பாஸ்கெட்டில் இது என்ன நேமுன்னு கூட தெரியல, நிறைய ரேட்டிங் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது ஒரே ஃப்ளேவர் டீ குடிச்சு போர் அடிக்கும் போது வேறு ட்ரை பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன். நீங்கள் யாராவது இந்த டீ குடிச்சிட்ருக்கீங்களா, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் மினிமம் பேக்கே, 250 தான் மினிமமே, 100 இல்லை. அப்புறம் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு தான். நான் புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு டைமே இல்லை. சரி எதுக்கும் இருக்கட்டும், இதுவும் டாடா சம்மன் பிராண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரசப்பொடியெல்லாம் காலி ஆயிடுச்சு, இந்த மாதம் அரைக்கணும். ஸோ அதனால் மல்லி, சீரகம் வாங்கியிருக்கேன், கடுகு 2 பேக்கு, வெந்தயம் வாங்கியிருக்கேன். என்னோட ரசப்பொடியும் போடுவேன், எம்டிஆரோட ரசப்பொடியும் போடுவேன் ரசம் செய்யும்போது. இப்போ ரீசெண்டாக கூட ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து சும்மா கலர் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். மற்றபடி நான் மறைக்கிற ரசப்பொடி தான் வந்து டேஸ்ட் இருக்கும். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். தட்டைப்பயிறு சாதம் அடிக்கடி செஞ்சிட்ருக்கேன். ஸோ தட்டைப்பயிறு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, சர்க்கரை வந்து 1 kilo பேக் 2. இந்த தடவை பிக் பாஸ்கெட்டோட நாட்டு சக்கரை தான் எப்போவுமே வாங்குவேன். சரி இதை ட்ரை பண்ணலான்னு பாரிஸோட ஜாகரி பவுடர். இவ்வளோ தான் இந்த மந்த் க்ராசரி.